ரிதன்யா ரிதன்யாங்கிற பேரை கேட்டாலே கொலையே நடுங்குதுங்க. எந்த காலத்தில் இருக்காங்கன்னே தெரியல. அந்த பொண்ணு படித்த பொண்ணு இப்படி கோழத்தனமான முடிவு எடுத்தது எவ்வளோ பெரிய நஷ்டம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வராதா? அந்த பொண்ணு கோழத்தனமாக முடிவெடுத்து மருந்தை குடித்து தூக்கு மாட்டி என்னென்னமோ செஞ்சுருக்கேன். இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன இழப்பை எப்படி ஈடுகட்ட முடியும்? பொண்ணு வந்துருமா? இதேமாரி ரிதன்யா உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் வெளியில் வாங்க. கோழத்தனமாக இருக்காதீங்க, கோழத்தனமான முடிவு எடுக்காதீங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சொந்த காலில் நிற்க திறமை இருக்குது. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுன்னா நீங்கள் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். செத்து சாதிக்க முடியாது. இப்போ போன உயிர் திருப்பி வருமா? வரவே வராது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈடுகட்ட என்னமா பண்ண போகிற ரிதன்யா? இது தப்பான செயல் இல்லை நீ செஞ்சது. நீ உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுமா? இப்படி கோழத்தனமாக முடிவு எடுத்துட்டியே. நீ தோல்வி அடைஞ்ச மாதிரி தானே அர்த்தமாயிடுச்சு. நீ ஜெயிச்சு காட்டணுன்னா நீ உயிரோடு இருந்து எப்படியோ தப்பிச்சு அதுலேருந்து வெளியில் வந்து அப்பா அம்மாட்ட மெதுவாக உண்மையை சொல்லி நீ ஸ்டேஷன் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ முந்தி இருந்திருக்கணும். விட்டுட்டு நீ சாவில் முந்தி அடிச்சு அவன் எல்லாரையும் சாவடிச்சிடலான்னு முடிவு பண்ணி அவன் ஒரு பொய்யான முடிவை சொல்லவும் நீ அதை உண்மையாக எடுத்துக்கிட்டியே. இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? இதேமாரி ரிதன்யாக்கள் ஊரில் இருந்தீங்கன்னா எல்லோரும் வெளியில் வாங்க. நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ முயற்சி செய்யுங்க. அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். கோழத்தனமாக முடிவு எடுக்காதீங்க.